வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டெட் டிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பிக்கு உண்டான மெட்டீரியல்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பிடிஎஃப் வடிவில் நீங்கள் பெற்று பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் பல்லாயிரக்கணக்கில் காலியாக உள்ளன. கடந்த ஆண்டு நிலவரப்படி 3587 பணியிடங்கள் மட்டுமே காலியாக இருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது. அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டே நிரப்பப்படும் என அறிவித்த 2022 பட்டதாரி ஆசிரியர்களின் தேர்ந்தெடுக்க மட்டுமே ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலை உயிற்றிருக்காங்க. இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் எந்தெந்த பள்ளிகளில் இல்லை அப்படின்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக டைரக்டரேட் ஆஃப் எலிமினேட்டி எக்ஸாமினேஷன் சென்னை 6லேருந்து நமக்கு ஒரு தகவல் 2023 மற்றும் 24 நிலவரப்படி டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் அகாடமி இயர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2003 என்ன நிலவரப்படி வேக்கன்சிஸ் இருந்துச்சு, 2024 என்ன நிலவரப்படி வேக்கன்சிஸ் வரும் அப்படின்ற தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமிஸோடைய கரண்ட் டேட்டாவை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1892 ஒரு பார்ட்டும் ஒரு நியமனத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த வேக்கன்சிஸ் வந்து அடிஷ்னலாக தேவைப்படுகிற வேக்கன்சிஸோடைய பட்டியல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு புதிய வேக்கன்சிஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ இடைநிலை நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் இது குறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் 8643 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் 1500 பணியிடங்களுக்கு மட்டுமே புதிய இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது. அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது 1,00,000 ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் 1500 ஆசிரியர்களை நியமிப்பது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் அப்படின்ட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த தகவலை நமக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ வருங்காலங்களில் டெட்டு மூலமாக நியமன தேர்வு மூலமாக நடத்துவாங்களான்றது தெரியல. ஸோ பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பி, ஹெச்ஜிடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வெளியிட போகிறாங்க. இந்த ஆண்டு 2024 உண்டான ஆனுவல் பிளானரில் இதற்குண்டான மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டு புதிய அப்டேட்கள் எல்லாமே நமக்கு வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே மக்கள் எல்லாருமே தினசரி நாளுக்கு நாள் எதிர்பார்த்துட்டு கொண்டே இருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.